அந்த இடத்த விட்டு வெளில போக முடியும். அதனால வந்து போட்டோஸ் எடுக்கும் போதே சில விஷயங்கள் அவருக்கு ஞாபகத்தில் இருக்கும். அதனால அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போர்ட்லாம் கரெக்டா இருக்கா, அதுல ஏதாவது வித்தியாசம் இருக்கா, இல்ல சைட்ல டோர் இருக்கு, இந்த டோர்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு போதே நம்மளால் வெள்ள சட்டக்காரன் நடந்து போனா அப்படி நடந்து போறவ முன்னாடி பாத்தியே திடீர்னு அவனை பார்த்து சிரிச்சப்பட்டேப்பா. அதாவது இவன் நடந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போயிருக்கணும், பட் போகாம இவனை பார்த்து சிரிக்கிறதுனால இது ஒரு வித்தியாசமான விஷயம், ஸ்ட்ரேஞ்சான விஷயம் சொல்லிட்டு ஹீரோ அந்த எக்ஸிட் கிராஸ் பண்ணாவ வண்டி கேமரா அந்த என்ட்ரன்ஸ்கே திரும்பி வரா. இதனால அந்த ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்றதால அந்த எல்லோ போர்ட்ல எக்ஸிட் டோன் மாறிச்சு. நம்ம ஹீரோ லெவல் 2 கொண்டான். அதுக்கப்புறம் ஹீரோ கலக்கிறப்போ இப்படியே கரெக்டா ரூல்ஸை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு இவன் அகைன் என்ட்ரன்ஸ்ல இருந்து எக்ஸிட்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறான். அப்ப முன்ன மாதிரியே அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு நடந்து போயிட்டு இருக்கிற அந்த வெள்ள சட்டக்காரன் அப்புறம் அங்க இருக்கிற 3 டோரு மேல வெண்டிலேஷனுக்காக ஒரு சின்ன ஓட்ட ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஓட்டை இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த பையன் ஒரு லாக்கர் கிட்ட வரும்போது திடீர்னு அதுக்குள்ள ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. அப்ப ஒன்னும் லைட்டா ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்ததும் குழந்தை சத்தம் நின்றுது. ஆனா அந்த லாக்கரை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மொத்த லாக்ல இருந்து ஏகப்பட்ட குழந்தைகள் கத்தி அப்படியே அந்த கதாவை படப்படப்படன்னு தட்டமா இருக்கு. சோ இது ஒரு அப்நார்மலான விஷயம் தான் இல்லையா? அதனால ஹீரோ அந்த எக்ஸிட் அதுக்கப்புறம் டாஸ் பண்ணி ஆப்போசிட்ல போகாம அப்படியே ரிவர்ஸ்ல வந்த இடத்துக்கே திரும்பி வரா. அங்க தான் அந்த வெள்ள சட்டக்காரன் நிப்பான், கையில போன வச்சுட்டுப்பான். அந்த மூல எல்லோ போலியோ எக்ஸிட் 3 அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. அதாவது ஹீரோ அடுத்து 3வது லெவலுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு மறுபடியும் அந்த சுரங்க பதக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறான். நடந்தவன் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு வெள்ள சட்டக்காரன் 3 டோரு மேல வெண்ட் ஹோல் இது எல்லாத்தையும் கரெக்டா நோட் பண்றான். ஆனா அப்ப அந்த டைம்ல இவருக்கு பயங்கரமா இருமல் வருமா. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போர்டுல இருக்கு பொண்ணுங்க இவனைய பாத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆரம்பத்துல அதை நோட் பண்ணிருக்க மாட்டான், கொஞ்சம் முன்னாடி போயிருப்பான். பட் அப்படி போகும்போது சிசிடிவிக்கான சைன் போர்டு இருக்கும். அந்த சைன் போர்டுல இருக்கிற கண்களோ இவனைய பாக்குற மாதிரி தெரிய இவன் பயப்படுறான். அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ் வரான். அந்த பொண்ணுக்குள்ள திரும்பி இவனைய பாக்குற மாதிரி இருக்கு. அதனால அந்த டைம் இந்த கண்கள் தான் அப்நார்மலான விஷயம். இதை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ ரிவர்ஸ்ல வரும்போது தலைவன் இந்த லெவலையும் ஜெயிக்கிறான். அதாவது எக்ஸிட் 4 வந்துட்டான். அதுக்கப்புறம் அவருக்கு அவனே சூப்பரா இன்னும் 4 லெவல் தான் டக்குனு முடிச்சு விருட்டின் வீட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் சுரக்க பாத்துக்குள்ள நடக்கிறான். போர்டு வெள்ள சட்டக்காரன் டோரு பென்ட் இது எல்லாத்தையும் பாக்குறான். பார்த்தா எந்த வித்தியாசமும் இல்ல. அதனால எக்ஸிட் 8 கிராஸ் பண்ணி வந்த பக்கம் வந்தா லெவல் அப் ஆகுது. எல்லோ போர்ட்ல எக்ஸிட் 5 மாறுது. அப்ப உனக்கு இன்னும் சந்தோஷம் தாங்காம கேம் ரொம்ப ஈஸியா இருக்கிறது இன்னும் 3 லெவல் தான். சும்மா அசால்ட்டா அந்த டைம் அடிச்சு தூக்குறேன் பாருன்னு சொல்லிட்டு இவன் ஓவர் கான்பிடென்ட்ல மறுபடியும் அந்த சுரங்க பாத்துக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறான். அப்ப வழக்கம் போல போர்டு டோரு வெள்ள சட்டக்காரன் மேல உள்ள வெண்ட் இது எல்லாத்தையும் கரெக்டா பாக்குறான். எந்த வித்தியாசமும் இல்ல. சரி வித்தியாசம் இல்லைன்னா கிராஸ் பண்ணி போலான்னு ட்ரை பண்ணும்போது கரெக்டா அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட ஒரு போன் கால் வருது. அட்டன் பண்ணி பேசினா டேய் நான் உனக்கு இத்தனை டைம் கால் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் என்னோட காலுக்கு ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்க, இப்ப நீ எங்க இருக்கிற அப்படி கேட்கும்போது